பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிய காரியங்கள் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 2 சாமுவேல் 24:14 சொல்லப்படுது. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய ரட்சிப்பு பெரிது. எபிரேயர் 2:3-4 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு பெரியது. அவர் ரட்சிப்பு ஒரு பெரிய விஷயந்தான். அது மனுஷனாலோ யாராலும் கூடாத காரியம்தான். கர்த்தர் ரட்சிச்சா விட்டால் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அடுத்ததாக கர்த்தருடைய காருண்யம் பெரிது. சக்கரியா 9:17 வாசிக்கிறோம். அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இதெல்லாம் பெருசா. அடுத்ததாக கர்த்தருடைய கிருபை பெரியது. சங்கீதம் 86:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 86:11 அவருடைய கிருபை பெரிய கிருபை தான். அவருடைய பெரிய கிருபையினால் தான் நாம் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செய்கைகள் பெரியது. சங்கீதம் 111:2 அவருடைய செய்கைகள், அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் அதிசயமானவங்களை சொல்லி பார்க்குறோம். பெரிய காரியம்தான். கர்த்தருடைய நாள் பெரியது. யோவேல் 2:11 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படிதாக கர்த்தருடைய பட்டயம் பெறுதுன்னு சொல்லி ஏசாயா 27:1 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பட்டயம் பெறுது. கர்த்தருடைய பட்டயம் எத்தனையோ எதிரிகளை எல்லாம் சங்காரிக்குது. அதனால் கர்த்தருடைய பட்டயம் பெறுது. கர்த்தருடைய பாளையம் பெறுதுன்னு சொல்லி யோவேல் 2:11 நம்ம அவருடைய பாளையம் பெரிய சேனை, பெரிய காரியம், அவருடைய காரியங்கள் எல்லாம். தேவனுடைய நாமம் பெறுது. இத்தனை விஷயங்களும் நம்ம பார்த்தோம். தேவனுடைய நாமம் வல்லமேல் பெருது. அவருடைய நாமம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எரேமியாவில் வாசிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருடைய நாமம் பெருதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 76:1 நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய காரியங்கள் 9 காரியங்கள் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெருதே, அவருடைய ரட்சிப்பு பெருதே, காருண்யம் பெருதே, கிருபை பெருதே, செய்கைகள் பெருதே, அவர் நாள் பெருதே, அவர் பட்டயம் பெருதே, அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய நாமம் பெரியதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவருடைய எல்லா செய்கைகளும், அவருடைய கிருபைகளும், இரக்கங்களும், தயவும், அவருடைய பெரிய கிருபையினால தான் நாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட பரிசுத்தமெல்லாம் அங்கே ஒன்றும் விளங்காது. நம்ம அழுக்கான கந்த துடைச்சறியப்பட்ட துணி அதே போல் நம்ம இருக்கிறோம். நம்மளை நீதி எல்லாம் அங்கே எடுபட்டு போகாது. அவருடைய கிருபையினால தான், அவருடைய இரக்கத்தினால தான் நாம் மீட்கப்பட்டு இன்றைக்கி உயிரோடு இருக்கிறத. அதனால் அவரோட மீட்புக்காக தேவனை நித்தியம் நீங்கள் சோத்திரிங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.